இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விநாயகர் சதுர்த்தி vlog தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூம் ஒண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி vlogல நம்ம காலையிலேருந்து என்னென்ன செஞ்சோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நான் என்னென்ன செஞ்சேன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை கூடவே சுண்டல் எல்லாம் செஞ்சு காட்டிடுறேன். இங்கே கர்நாடகாவில் கௌரி ஹப்பா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோலம் போட்டதில் இருந்து விநாயகருக்கு அலங்காரம் செஞ்சதுலேருந்து என்னென்ன செஞ்சேன்னு காட்டுறேன். விநாயகர் சதுர்த்திக்கு நான் செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம், இலை கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை இதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன். கூடவே ஒரு 4 வெரைட்டி சுண்டலும் செஞ்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வாசலை பெருக்கி கழுவி கோலம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கதவுக்கு மாயிலை தோரணம் கட்டி பூ அலங்காரம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனில் போயிட்டு என்னென்ன ரெசிபி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை சுண்டல், எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 2 வதக்கிடுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, துருவின தேங்காய் எல்லாம் மேலே தூவிட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ரெடி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் உங்களுக்கு காஞ்ச மிளகா சேர்த்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையும் 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடவுளுக்கு படைக்க போகிறீங்க அப்படின்னா சில பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. அதனால நான் இதில் சேர்க்கலை. கூடவே இதில் துருவின தேங்காவை துருவி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இறக்கிற வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு பச்சை பயிறு சுண்டல் செஞ்சுருக்கேன். அதுக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது 3ஆவதாக பச்சை பயிர் சுண்டலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கடலை சுண்டல் செஞ்சிடலாம். கடலை சுண்டல் செய்கிறதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா 6 to 8 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடலையை இப்போ அதில் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கியாச்சு. இந்த சுண்டல் எல்லாமே செய்கிறதுக்கு நீங்கள் சுண்டலை குக்கரில் விசில் விடும்போதே உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் எல்லா வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா வெல்லத்தையும் சேர்த்து அது நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப இந்த வெல்லம் வந்து கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நல்லா கொஞ்சம் சுண்டி வந்தால் போதும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தூசி அதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம அந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கடலைப்பருப்பு பூர்ணம் செய்ய போகிறோம். கடலைப்பருப்பை ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கூடவே துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெல்லம் எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை பயிறு பூர்ணம் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 8 மணி நேரம் ஊற வச்சு அதை 2 விசில் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை பயிரை. இதில் வந்து இப்போது இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா சுண்டி வர அளவுக்கு கிண்டி விடுங்க. இலவன பதத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் இதில் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு
ஒட்டாத பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பார்த்தா இலவலாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்மளோட பச்சைப்பயிறு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செஞ்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இன்னொரு பவுலில் உங்களுக்கு தேவையான மாவு சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீரை அதில் ஊற்றி கிண்டிக்கோங்க. உங்களுக்கு கை சுடும் அப்படின்றனால ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க, இல்லை கரண்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீரை அதில் சேர்த்து கிளறி விட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பூசுகிற இலை கிடச்சிதுன்னா, இது என்ன சொல்லுவாங்க, பூவரசம் பூ இலை சொல்லுவாங்கள்ல, அதில் நீங்கள் இந்த கொழுக்கட்டையை தட்டி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாக நல்லா கொழுக்கட்டையை பின்னிக்கோங்க. இது நல்லா மெலிசாக பின்னதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பூர்ணத்தை உள்ளே வச்சு அதை ரெண்டாக மூடிடுங்க. ஓரங்களை நல்லா சீலாயிருக்கான்னு பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு கொழுக்கட்டை ரெடி. நெக்ஸ்ட்டு இன்னொரு இலை கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன். நல்லா மெல்லுசாக பின்னிட்டு நடுவில் கொஞ்சமாக பச்சைப்பயிறு பூர்ணத்தை வச்சு ஓரங்களை நல்லா சீல் பண்ணிடுங்க. நம்மளோட இன்னொரு இலை கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எனக்கு பூசுகிற இலை கொஞ்சம் பெருசாக கிடைக்கல, அதனால் சின்ன சின்ன இலையில் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மோதகம் செய்கிற மோல்டு கடையில் கிடைக்கிது. அதில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவை கொஞ்சம் உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உள்ளே கட்டவரில் வச்சு நல்லா அழுத்தி கொடுத்து அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சிடலாம். இப்போ நான் பச்சைப்பயிறு பூர்ணத்தை வைக்கிறேன். மேலே கொஞ்சம் மாவு வச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மோல்டு கடையில் கிடைக்கிது பாருங்கள். இப்போது இந்த மோல்டில் இன்னொரு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன். நல்லா உள்ளே வச்சு நல்லா அழுத்திட்டு இப்போ நான் கடலைப்பயிறு பூர்ணத்தை இதில் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மாவு வச்சு சீல் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மோதகம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மோல்டு கூட கிடைக்கிது. இது பூண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பூர்ணத்தை வச்சு மூடிட வேண்டியதான். அந்த அலுமினியத்தில் இருக்கிற மோதகத்தை விட இது கொஞ்சம் மாவு அதிகமாக பிடிக்கும். வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ உள்ள பூர்ணத்தை வச்சிடலாம். கடலைப்பருப்பு பூர்ணத்தை உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிக்கோங்க. நம்மளோட பூண்டு கொழுக்கட்டை இப்போது ரெடி ஆயிடுச்சு. மோதகனும் சொல்லுவாங்க, பூண்டு கொழுக்கட்டையும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மாவை நல்லா ஃபுல்லாக உள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா அச்சில் பதியும். இதில் பச்சைப்பயிறு பூர்ணத்தை வச்சு மேலே கொஞ்சம் மாவு வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. நம்மளோட பச்சைப்பயிறு மோதகமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இலையில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். எனக்கு அந்த பூவரசம் அந்த இலை சின்ன சின்னதாக கிடச்சதுனால நான் இலையிலே எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இலையிலையும் செஞ்சு காட்டுறேன். இலையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மாவை ரவுண்டாக நல்லா பின்னிட்டு அதில் கொஞ்சம் நடுவில் பூர்ணத்தை வச்சுருங்க. பூர்ணத்தை வச்சுட்டு இப்போ நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களை நல்லா சீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இட்லி குக்கரில்
கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையும் அதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இடியாப்ப பிளேட்லேயும் எண்ணெய் தடவி நம்மளோட மோதகம் எல்லாத்தையும் அதில் வச்சு இப்போது இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். ஒரு 10லேருந்து நம்மளோட கொழுக்கட்டைலாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மினுமினுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷைனிங் எஃபெக்ட் வந்துருச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த இலையில் வச்ச கொழுக்கட்டையை காட்டுறேன் பாருங்கள். இலை தனியாக வந்துருச்சு, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த இலையில் செஞ்ச கொழுக்கட்டை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். ஒரு வாணலில் அரிசி மாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதே வாணலில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. திருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நான் வறுத்த அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிம்லே அடுப்பை வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வாணலில் ஒட்டாமல் வரணும். கையை தொட்டு பார்த்திங்கன்னா மாவு கையில் ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சலாம் வாங்க. ஒரு பால் மாதிரி உருண்டிக்கோங்க. உருண்டிட்டு அதை ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை, செகண்டு, அப்புறம் தேர்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். 1 2 அப்புறம் 3 இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போது உங்களோட பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போது இதை இட்லி குக்கரில் அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ண எல்லா பிடி கொழுக்கட்டையும் அதில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்மளோட சுண்டல் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாமிக்கு வச்சு படைக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது சாமி கும்பிட்ற வேண்டிதான். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு இந்த கௌரி அம்மாவை ஃபஸ்ட்டு நாளே சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நாள் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க இங்கே கர்நாடகாவில். ஏன்னா மஞ்சள் பிள்ளையார் ரெடி பண்ணி தான் பார்வதி தேவி வந்து விநாயகரை வழிபட்டிருக்காங்க. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு கௌரி அம்மாவை சாமி கும்பிட்டுக்கிறாங்க. இந்த கொடை எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இது நானே செஞ்சுருக்கேன். இதோட வீடியோவை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் எருக்கம்பூ வச்சுருக்கேன், அவருக்கு பிடிச்ச விளாம்பழம், கொய்யாக்காய், கொரோனா டைமில் எது கிடச்சதோ அதை வச்சு படைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெள்ளை சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை, கடலை, பச்சை பயிறு, அப்புறம் அவருக்கு பிடிச்ச மோதகம், பூண்டு கொழுக்கட்டை, அப்புறம் அவருக்கு பிடிச்சு வச்ச பிள்ளையார்ன்றனால பிடி கொழுக்கட்டை, கூடவே இலை கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு தான் நாங்கள் படைத்தோம். இங்கே கர்நாடகாவில் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறது இல்லை, கௌரி ஹப்பா ஃபெஸ்டிவல்னே சொல்கிறாங்க. இங்கே கௌரி ஹப்பா ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌரி அம்மனுக்கு ஃபஸ்ட்டே வந்து முன்னாடி நாளே வந்து வழிபட்டு வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கணேஷாக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றாங்க. நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியாக சாமி கும்பிட்றோம். இங்கே கௌரி ஹப்பா ஃபெஸ்டிவலுக்கு தான் தீபாவளி பொங்கலுக்கு நமக்கு அங்கே வரிசை வைக்கிற மாதிரி இங்கே பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்களோட பொண்ணுக்கு தேவையான துணிமணி, காசு, பலகாரம், பழம் எல்லாம் செஞ்சு வரிசை வச்சுட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்லேயும் நாங்கள் அதுக்கு சளைச்சவங்க இல்லைன்ற மாதிரி அவங்களும் வந்து பெண் வீட்டாரை ஒரு 3 நாள் 5 நாள் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான விருந்துங்களை நல்லா சாப்பாடு போட்டு திருப்தியாக
மனசார அனுப்பி வைக்கிறாங்க. இதுவே கௌரி ஹப்பா ஃபெஸ்டிவல் இங்கே. மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.